லோகத்தை நீக்கிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். தேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் தந்தையை காத்திருக்க, தேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் தந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். பொருள் தூபவர்த்தம் இதை தோழமும் காணிக்கையே. பொருள் தூபவர்த்தம் இதை தோழமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே மனசாஸ்திரிகள் பணித்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே மனசாஸ்திரிகள் பணித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே. நன்மைகள் செய்தவரே. எனக்குள்ளே வா
எல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். பலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாளில் முழுவதை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாளில் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, கண்களை பதித்து வைத்துள்ளே, கால்களை வலை துணியராக்கி விடுவே, கண்களை பதித்து வைக்கிறேன், கால்களை வலை துணியராக்கி விடுவே, தருமாறும் போதெல்லாம் தோன்றிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறேன். நான் தடுமாறினேன், தடுமாறும் போதெல்லாம் நான் கூப்பிட்டேன், போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உம்மை ஆராதிப்பேன், எழுப்பிடுவேன், ஆராதிப்பேன், அந்த வேளையில் இடவசங்களை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
மேன்மை அடையணும், ஏறணும், இங்கு மேன்மை அடையணும். நாமம் உயரும், இங்கு மேன்மை அடையணும். Hallelujah, 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 பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்களாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று கடந்து போவதாக கடலும் வழி திறப்பதாக உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். இயேசு நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே
நிலைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே இயேசுவின் நாமம் உயரவே, பரிசுத்தப்பட வேண்டும். கரங்களை அசைவாட்டி ஆறாவது இறுதி வரையில் வந்திருக்கிறீர்கள். எஸ், நீ துதிக்கும் போது சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், சிறைச்சாலைகள் அஸ்திவாரங்கள் அசையும், பூமியில் உள்ள சிங்காசனங்கள் அசையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி நிறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஒருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி நிறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே
செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என்னாலும் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என்னாலும் முடியும் வரை உம்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகளை செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, கிருபைகள் அளிப்பவரே, செய்பவரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்களை ஆராதித்தோம்ப்பா. ஆனால் இந்த ஆராதனை போதாது. ஆனால் இன்னும் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களையே அர்ப்பணித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து இருக்கிற பாடல் ஆராதனை, கிறிஸ்மஸ் பவனி பாடல்களையும் கிறிஸ்மஸ் பாடல்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும். கர்த்தருடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளிலும் என்ன நீங்கள் அன்பா எங்கள் அழைப்பை இணங்கி அநேகர் வந்திருக்கிறீங்க. என்ன உங்களை நாங்கள் ஒரு முறை கூட வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். என்ன இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு ஒருவருக்கொருவர். என்னது? ஒருவருக்கொருவர். இதை சொல்லவா பாஸ்டர் கூப்பிட்டுருக்கீங்க? ஆமாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 காரியத்தில் இருந்து மட்டும்தான் நான் பேசுவேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. உலகம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட இது களி காலம், கடைசி காலம் என்று சொல்லுகிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு இந்த இடத்துல இருந்து இந்த பகுதியை எவாஞ்சலிசம் என்ற நிலைமையில் சேச்சுரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 6500 கைப்பிரதிகளை கொடுத்தோம். அதில் 4 சகோதரர்கள் இங்கே வந்து உதவி செய்தார்கள். சபையிலே உள்ள ஒரு 6-7 பேர் உதவி செய்தார்கள். அந்த 4 பேரும் சொன்னார்கள், அவர்கள் அறிந்த அறிவின்படி இனி உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் படிக்க வைக்க வேண்டாம். அவங்க சொன்னதை சொல்கிறேன். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார். இனி கற்று இனி ஒரு காரியத்தை தேடி உலகத்தில் மாழ்வதை விட கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்போம் என்று சொன்ன அவர்கள் அவ்விதம் அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய படிப்பை நிறுத்திவிட்டார்கள். தங்களுக்கு வசதி இருந்தது, ஸ்மார்ட் போனை அவர்கள் விட்டு விட்டார்கள். அவர்கள் செய்த காரியத்தை சொல்லுகிறேன்.
ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, சுவிசேஷ பிரதிகளை விநியோகிப்பது, ஜனங்கள் ஏற்றுக்கொண்டால் மகிழ்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் தங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறிவிட்டு கர்த்தருக்காக வாழ்கிறார்கள். காரணம், நாளானது சமீபித்து வந்திருக்கிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள், நாளை ஆண்டவர் வந்தால் நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா என்ற நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் வருகை தாமதிக்கும் என்றால் நானும் என் பிள்ளைகளும் இந்த தேசத்தில் வாழ வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. அவங்களுக்காக ஏதாகிலும் சவதரித்து வைக்க முடியும் என்றால் சவதரித்து வையுங்கள். சேவிங்ஸ் நாட் அ சின். சேமிப்பது தவறல்ல. எருமினிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? கற்றுக்கொள்ள சொன்னார். ஆனால் கருமியாய் இருந்து விடாதிருங்கள். கருமியாய், எச்சிக்கையினால் எதை ஓட்டக்கூடாது, ஏதோ ஓட்டக்கூடாது, அப்படிலாம் இருந்துடாதீங்க. போகட்டும். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தேற்றி. இன்னைக்கு உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உடைப்புகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி காலையில் தினமலர் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். சண்டே, அதனால் அதிக நேரம் என்னால் எடுக்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பேர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாலாஜி ஏதோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோன்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு டாக்டர், ஒரு தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, 4 நர்ஸு, ஒரு அனஸ்திஸ்ட் இருந்து சர்ஜரி பண்ணிடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் இருந்தாலும் தூரத்தில் உள்ள ஒருவர் அவங்கள கைட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஒரு ரோபாட்டிக் சர்ஜரி மூலமாக உங்கள் கால்களில் உள்ள மொழியை மாற்றி விடுகிறார்கள். இருதயத்திலே உள்ள வாழ்வை மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் படித்த மருத்துவ விஞ்ஞானம் அவர்களுக்கு உதவி செய்தாலும், அந்த வார்த்தைகளை கவனியுங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவி செய்கிறது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அறிவு பெருத்து போகும். கடைசி காலத்தில் அறிவு பெருத்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். நேஷனல் பேனசோனிக் டேப் ரெக்கார்டர், அது இப்போ வர்றதில்லை. இப்போ எல்லாமே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அதில் கடைசியாக போட்டிருந்தாங்களாம் ஒரு புக்லெட்டில், உங்களுக்கு இந்த புக்கை ஆப்ரேட் பண்ண தெரிலன்னா உங்கள் வயிற்றில் கற்பத்தின் கனி இருக்கும்னா அதுகிட்ட போய் கேளுங்க, அது உங்களுக்கு கற்றுத்தரும் என்று சொல்லி. அந்த அளவு அதில் ஒரு இந்தியர் அமெரிக்க தேசத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டாப்பில் இருந்திருக்கிறார். அவர் பேர் பாலாஜி ஏதோ போட்டிருக்கு. இன்றைக்கி தினமலர் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கடந்த வாரம் தன்னை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். இவைகளை எல்லாமோ அறிந்திருக்கிறார், ஆனால் அவருக்கு வாழ தெரியவில்லை. இவைகள் எல்லாமோ அவரிடத்தில் உண்டு, அவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு போடலை. கடந்த வாரம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதில் சில இந்திய மாணவர்களுக்கு 1 மாதம் சம்பளம் 3 கோடி, 30 பில்லியன். ஒரு வருட சம்பளம் அல்ல, ஒரு மாத சம்பளம் 30 கோடி. ரொம்ப பார்த்தா பொறாமையாக இருக்கா உங்களுக்கு? ஆனால் அவ்விதம் உள்ள ஒரு உலகத்தில் எனக்கு அந்த பேப்பரை பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. படிக்காதவன் வாழ்கிறான், நாளைய தினத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் பொறுப்பற்று திரிகிறார் ட்ரக் அடிக்ஷனில். அந்த தாய் பிள்ளைகளை தத்தெடுத்ததை போல எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்க்கிறாள். ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிந்த ஒருவன் ஏன் வாழ தெரியவில்லை? அந்த கேள்விக்கு இன்று கர்த்தர் உங்களோடு பதில் தருவாராக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் 3 காரியங்களை தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அதில் இதையும் நாம் தியானிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்விதம் சொல்லுகிறது. 5:13 கலேசியன்ஸ் 5th chapter, அன்பினாலே ஒருவருக்கொருவர்
ஊழியம் செய்யுங்கள். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:5 எடுக்க வேண்டாம். நாம் யாவரும் ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறோம். நாம் யாவரும் ஒரே இரத்தத்தினால் தோன்றினவர்கள். யாருக்காச்சும் பச்சை கலர் ரத்தம் இல்லைன்னா வேறு ரத்தம் இருந்தால் முடிந்த உடனே பார்த்து, பாஸ்டர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு 10 லட்சம் 20 லட்சம்னு, உங்களுக்கு தெரியாது பிந்தி வந்தவங்களுக்கு, அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பாஸ்டர்கிட்ட, எனக்கு வேறு ரத்தம் ஓடுதுன்னு. ஒரு நாள் இந்த சபையில் கேட்டேன், என்னுடைய ரிலேஷன்ஸ்னு யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு. 2 பேர் தவிர மற்ற எல்லோரும் கை தூக்குனாங்க. அந்த 2 பேர் மேலே என் கண்ணு ஞாபகமாகவே இருக்குது. இவங்க எங்கேயோ இருந்து குதிச்ச கேஸ் போல் என்ன. அப்போ எப்படி எனக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க? அப்போ நம்மளை ஏதோ ஒரு தூரத்தில் என்ன, அப்படி இல்லை. ஒருவருக்கு ஒரு அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். என்னை யாராவது பிரதர் அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சர்ச்சில் 2 பேர் 2 விதமாக கூப்பிடுவாங்க. ஒருத்தங்க டாக்டர்னு கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொருத்தங்க சார்னு கூப்பிடுவாங்க, தப்பு இல்லை என்ன. அவங்களையும் பார்த்து சொன்னேன், தயவு செய்து நீ சார்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, பாஸ்டர் பிரதர் என்ன. உங்களுடைய நினைவுகள் அவ்விதம் இருக்க வேண்டும். உங்களுடைய நினைவுகள் அன்பினாலே ஊழியம் செய்ய வேண்டும். சரீரத்திலே நீங்கள் அவயவமாய் இருக்கிறீர்கள். அடுத்து 1 பேதுரு 4:10 1 பேதுரு 5:5 ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், மன தாழ்மையாய் இருக்க வேண்டும். இது எதுவும் உலகத்தில் உள்ள காரியங்களில் விகற்பமாய் ஒன்றையும் நான் பேசவில்லை. இதை நீங்கள் நன்றாக கவனித்தால், இது உங்கள் இருதயத்தில் இருந்து இதை நீங்கள் அப்பியாசப்படுத்த விரும்பினால் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நீங்கள் மாற முடியும். உலகம் ஒரு சாயங்காலத்தை நோக்கி, ஒரு ரா வேளையை நோக்கி கடந்து செல்லுகிறது. இந்த சாயங்காலம் முடிந்து அதிகாலை இருட்டு வருவதைப் போல வரும். ஆனாலும் உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் உங்களோடு இருக்கிறபடியினால், உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியினால், ஒருவருக்கொருவர் என்ற நிலைமையிலே நீங்கள் இணைந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்வு மலரும், உங்கள் குடும்பம் மலரும், நம்முடைய சமுதாயம் மலரும். இந்த புதிய ஏற்பாட்டில் நிருபங்களிலே கிட்டத்தட்ட 21 இடங்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடங்களிலே ஒருவருக்கொருவர் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. We are social beings. நாம் ஒரு கூட்டமாக தான் நாம் வாழ முடியும். அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சிலர் தனிப்பிறவியாக இருப்பாங்க. நான் ஒரு தனிப்பிறவி அப்படின்னு என்ன, சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு தனிப்பிறவின்னு. என்னுடைய தகப்பனார் ஒன்றும் எனக்கு பயம் இல்லை. இந்த கலைநகருக்கு இந்த JN நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் குடியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு LDC ப்ரொஃபஸர் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. எய்த்தாப்பில் ஒரு வீடு கப்பல் மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டில் உள்ளவர் ஒருத்தர் மரித்து விட்டார். கத்தீட்ரல்லேருந்து பாஸ்டர் வந்துட்டார். எங்கள் அப்பா எய்த்த வீடு, ஹார்ட் பேஷண்ட், மோர் தேன் 85 இயர்ஸ். அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். தூக்கி வைக்கிறதுக்கு 4 பேர் இல்லை. காரணம், அந்த பணக்காரர் தனிப்பிறவியாகவே வாழ்ந்தார். நீங்கள் யாருமே தனிப்பிறவியாக வாழக்கூடாது. பைபிளில் இருக்குது, உன் தகப்பனுடைய நண்பர்களை கூட நீ என்ன செஞ்சிடாத, விட்டு விடாதேன்னு. சிலர் சொல்லுவாங்க, யூ ஆர் அ பெண்டிகாஸ்ட். எஸ், அதை இன்னொரு ஜாதியாகவும் ஆக்கிடுவான் அவன். என்ன, ஃபேட்டிமா காலேஜில் ஒருத்தங்க அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது, எங்கள் சொந்தக்காரங்க தான் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது காஸ்ட் அப்படின்னு போட்ட இடத்துல பென்டிகாஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார். ஏன்னா இருக்கிற ஜாதி பத்தாது, நீ வேற ஒரு ஜாதியை கூட்டி. பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 50வது நாள் அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுதல், பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுதல், அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். இருக்கிற ஜாதி பத்தாதுன்னு இன்னொரு ஜாதி என்ன செஞ்சிடக்கூடாது, உருவாக்கிடக்கூடாது. நீங்கள் ஒரு சோசியல் பீயிங், அதை நீங்கள் அறிந்திருக்கணும். எனக்கு தெரிந்தவர் ஒருவர் உண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர் அல்ல, ஏனோ தெரியாது, எனக்கு அவசர வேலைன்னா நான் சில நேரம் அவர்கிட்ட போகிற மாதிரி சூழ்நிலை வரும். கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு அவசர வேலை வந்தப்போ என்கிட்ட வர்ற மாதிரி இருந்துச்சு.
2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு தேவையை கொடுத்த வேளையில் ஏன்ட்டா வந்து எங்கள் வீட்டு கதவு தட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவர் இந்த மதுரையில் நல்ல ஒரு மதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாரு. ரொம்ப வசதியானவர். டிரைவர் போட்டால் காசு செலவாகும்னு யாருன்னா கேட்கக்கூடாது. அதனால் அவரே தான் மதுரையில் கார் ஓட்டுவார். என்னைய மாதிரி நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அவருக்கு இந்த டிராஃபிக்கில் பயங்கர கோபம். ஒரு நாள் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லியிருக்கிறார், இந்த மதுரையில் உள்ளவங்க கதையெல்லாம் முடிக்கணும். ஏன்னா ஒய்ஃப் கிறிஸ்டியன், ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர். அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, நீ உங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிறல்ல, ஜெபம் பண்ணு, இந்த மதுரையில் எவனுமே இருக்கக்கூடாது, அப்புறம் நான் மட்டும்தான் இருக்கணும். அவர் சொன்னதை சொல்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கணும், அப்புறம் நீங்கள் என்னப்பா செய்வீங்க? நானும் இருக்க மாட்டேன்னு. ஒன்றும் கவலை இல்லை, யார் இருந்தால் இல்லாட்டாலும். நான் வேலைக்கு போய் மதுரையில் ஒரு பெரிய ஹோட்டல், ஃபார்ச்சூன்னு முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் ஏற்கனவே ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்களே, எல்லோரும் போய் சேர்ந்துடணும்னு. அப்புறம் ஹோட்டலில் உள்ள செஃப்பு, கேஷியர் எல்லோரும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எவன் தோசை தருவான்? அந்த டாக்டர் அம்மா மதுரையில் உள்ள நிறையா டாக்டர்ஸ்க்கு பீடியாட்ரிஷியன். ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு 2 கல்லில் தோசை வச்சு வேகமாக சுட்டு கொடுக்கணும். ஒரு கல்லில் இருந்தது தோசை ரெடியாகிறதுக்குள்ள அடுத்த கல்லில் இருந்து என்ன வரணும்? தோசை. என்ன உண்மையிலே சொல்கிறேன், அந்த சிஸ்டரால் தான் அவர் வாழ முடியும். வேறு எவனும் அவருக்கு தோசை போட முடியாது, எவராலையும் வாழ முடியாது. ஆனால் அவருக்கு இருந்த ஆசையை சொல்லிட்டாரு. நம்ம ஆலயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யாராச்சும் தனி பிறவியாக இருந்தால் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் ஒரு சோசியல் பீயிங். என்ன, ஒருவருக்கொருவர் நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். சிலர் ஒரே குடும்பமாக இருக்கும், ஆனால் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம். என்ன, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசணும். பேசுங்க, ஆனால் இன்னைக்கு முடியாது அப்படின்னு. எனக்குன்னு மேலே ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கேன் மெத்தையில், ஒரு கார்னரில். அவர் சொன்னதை சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் வந்தவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. கார்னரில் ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கிறேன், அங்கே வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் அடுத்தவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன், உங்கள் ஒய்ஃப் என்ன அவ்வளோ கொடும்பாவியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவங்க ஒய்ஃபை தெரியும். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன அவ்வளோ பெரிய கொடும்பாவியா? இன்றைக்கி ஒருவருக்கொருவர் சகாயம் பண்ணுகிறபடினால் தான் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் நான் கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஒன்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் அவரது சாயலின்படி தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. யாராச்சும் எங்கள் அப்பா வந்து அனுமார் மாதிரி இருந்தார், குரங்கு மாதிரி இருந்தாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட வந்து. உங்கள் சர்டிஃபிகேட்டை என்ன செய்வோம் பார்ப்போம், இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் அனுப்புவோம். எங்கள் அப்பா மனுஷனாக பிறந்தார், எங்கள் தாத்தா மனுஷன். நான் ஏன் இதை சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி, எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவும் என்னது தான் மனுஷனாக தான் இருந்தார். கொஞ்சம் கலரில் டிஃப்ரென்ஸ், அவ்வளவுதான். எங்கள் அம்மாவுடைய அப்பா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தார். எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் அப்பாவே சிவப்பு, அவர் அதுக்கு மேலே சிவப்பாக இருந்தார். சிரோன்மணி உபதேசியார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வெள்ளை கலராக இருப்பாராம் எங்கள் அப்பாவுடைய அப்பா, நான் பார்த்ததில்லை. அவர் கோயிலில் உபதேசியாராக இருப்பாராம். அதோடு இருந்தால் பரவாயில்ல. எங்கேயாச்சும் இந்து மாஸ் ஏதாச்சும் கூட்டங்கள் நடந்தால் அவர் பூணூலும் போட்டிருப்பாராம். ஏன் செஞ்சாருன்னு தெரியல. பூணூல் போட்டு அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருவாராம். அங்கே அவங்க ஏதாவது மணி அடிக்க, இங்கே விருச்சோம் பண்ண. கடைசியாக அந்த கோயில் பூசாரிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்கே சாமியே இந்த கோயிலுக்குள்ளே வராததுக்கு காரணமே இங்கே ஒரு சாமி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவை, இனிமேல் நீர் இங்கே வரக்கூடாதியா அப்படின்னு. என்னைய வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன அதிகாரம்? அவர் உன் பேர் என்னன்னு கேட்டால் சிரோன்மணி ஐயர்னு சொல்லிடுவார். அவர் என் பேர் என்ன? சிரோன்மணி ஐயர். ஏன்னா நம்ம சிலர் ரொம்ப உங்களை பிரித்து காமிக்கிறீங்க, அப்படிலாம் காமிக்கக்கூடாது. மதுரையில் ஒரு சென்ட்ரல் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் உள்ள, இது நடந்த சம்பவம், அந்த கோயிலில் உள்ள பூசாரி 11A பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சட்டை போடாமல் பூணூல் போட்டு உட்கார்ந்துருக்கார். அவர் பக்கத்தில் எங்கள் அப்பாவுக்கு சீட் கிடச்சிருக்கு, உட்கார்ந்துருக்கிறார். இவருக்கு அந்த 2 சீட்டில் 1.25 சீட்டை அவர் இடத்த பிடிச்சிக்கிட்டார். எங்கள் அப்பா பரிதாபம், நீங்கள் வச்சுருக்கீங்களே என்னையா அது மாதிரி காவாசி இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படியே வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் எங்கள் அப்பா கையை காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார்.
நீ ஏயா அப்படின்ட்டு, நீங்கள் யார்யா அப்படின்னோடனே எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் இங்கே ஒரு ஆலயம் இருக்கேன், அங்கே ஐயராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டராக இருக்கிறேன்னு சொல்லலை. சரி உங்கள் கையை காமிங்க அப்படின்னோடனே எங்கள் அப்பா இவர்கிட்ட பேச்சு கொடுக்கணுன்றதுக்காக கையை காமிச்சா, ஐயா அந்த ரேகை ஓடுது, இந்த ரேகை ஓடுது, எல்லா ரேகையும் ஓடுது. உன்னை எங்கள் அப்பா கேட்டிருக்கிறாரு, இவ்வளோ கேட்குறீரே, ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. மதுரையில் சென்ட்ரல் டெம்பிளில் உள்ளவர் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உடனே அவர் சொன்னார், எங்களுக்கு சரியாக தெரில அவர் சொன்னது, ஆனாலும் எங்கிட்ட குழந்தைகளை சோகம் இல்லாமல் கொண்டு வருவாங்களாம். இது நான் கிறிஸ்தவத்தில் தான் நடக்குதுன்னு நினச்சேன், அந்த ஆலயத்துலேயும் நடக்குது போல். ஒவ்வொரு நமோன்னு சொல்லி தண்ணி தெளிப்போம். கடைசியாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு நமோன்னு நாங்கள் தெளிப்போம். அது இயேசுவின் நாமந்தான். எதில் சோகமானாலும் ஆகாட்டாலும் ஏதோ ஒன்றில் சோகமாயிருது சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நான் அந்த இயேசு சாமிக்கு தான் நான் ஐயராக இருக்கேன், நரிமேடு 31 தாமஸ் ஸ்ட்ரீட்டில் நான் ஐயராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக உலகத்தில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் போவதற்கு பயம். நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க, எங்களை அழைத்து கொள்வாங்களான்னு. அடுத்து கிறிஸ்தவ குடும்பங்களின் சாட்சிகளை பார்க்கும்போது அவனுடைய ஆடை அலங்காரங்கள் சில வேளைகளிலே சிலர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காண்பிக்கிறது. குறிப்பாக பெண்கள், உங்கள் ஆடை அலங்காரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன, ஆண்களை கர்த்தர் வேறு விதமாய் படைத்திருக்கிறார், பெண்களை வேறு விதமாக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம குறிப்பிட்ட ஒரு பிரிவு சிலான்லேருந்து வந்தார்கள், புத்த மத தாக்கத்தோடு வந்தார்கள். அவங்க பாவம் நம்ம கிறிஸ்தவ பெண் பிள்ளைகளை கொஞ்சம் பரிதாபமாக ஆக்கிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி ஆண்கள் சின்ன பையங்க வச்சு 2 பேர் இருக்காங்க. இந்த பையங்க கையில் பேப்பர் கொடுத்து பாருங்கள், பாஸ்டர் பிரசங்கத்தை எழுதுங்கன்னு சொன்னால் அவன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் பையை எடுத்து செக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ஒரு கண்ணாடி, ஒரு சீப்பு, ஒரு குழந்தை பொம்மை, இதெல்லாம் இயற்கையாக கர்த்தர் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்த உணர்வு. இதெல்லாம் அழிச்சு விட்டான் ஒருத்தன், கிறிஸ்தவன்னு வந்தவன் தான். தீ வச்சுட்டான் அவன். என்ன தீ பெண்டிகாஸ்ட் அப்படின்னு அவன் ஆயிட்டான். நீங்கள் யாரும் அப்படி ஆகக்கூடாது, உங்களுக்குள்ள அந்த டச் இருக்கக்கூடாது. சார் சொல்லுவாங்க, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால். சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்திற்கு தொடர்பு இல்லாத, அன்பினாலே ஊழியம் செய்யாத, மன்னிக்க விரும்பாத ஜனத்தோடு உங்களுக்கு உறவு இருக்கக்கூடாது. அடுத்தது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தோட்டமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். எல்லாரும் வந்து போய் மேய்ஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு பயனுள்ள தோட்டமாக இருக்கிறீர்கள். அடுத்து கட்டடம் அப்படின்னா பைபிளில் பட்டிருக்கு, நீங்கள் மாளிகையாக இருக்கிறீர்கள், இசை வினைப்பாய் கட்டப்பட்ட மாளிகையாக இருக்கிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடை யாராச்சும் உங்கள் வீடை வந்து பார்ப்போம்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மாளிகை, நாயக்கர் மஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம சொந்த ஊரில் மதுரையில் இருக்கிறவங்க யாரும் பொதுவாக பார்க்க மாட்டோம். ஆனால் வெளியூர்லேருந்து வந்து ரூம் போட்டு அவன் என்ன செய்வான், பார்ப்பான். அப்போ நம்ம அவனோட துணைக்கு போகும்போது தான் இப்படி மதுரையில் ஒரு மகால் இருக்குது அப்படின்னு தெரியும். எனக்கு பக்கத்தில் இருக்கிறது உடைய அந்த மதிப்பு தெரியாது. குடும்பத்தில் உள்ள வயசானவங்க மதிப்பு அவங்க இருக்க வரைக்கும் தெரியாது. குடும்பத்தில் இருக்கிற அப்பாவுடைய ஆலோசனை என்ன, அவர் சொல்கிற வரைக்கும் அது புரியாது. அது அறுவையாக தெரியும், அது ரம்பமாக தெரியும், அனத்தலாக தெரியும் சிலருக்கு. அது இல்லைன்னா தான் அதோடைய அருமை தெரியும். ஏன்னா ஆமேன்னு சொல்லிடாதீங்க, இருக்கணும். அந்த வயசானவங்க வாழணும் நம்முடைய குடும்பத்தில். என்ன, தகப்பனார் நம்முடைய குடும்பத்தில் வாழணும். நாம் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேளையில் யோவானில் அதை எடுக்க வேண்டாம், ஹை ப்ரீஸ்ட் ப்ரேயர் ஒன்று இருக்குது. ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி கடந்து செல்லும் முன்பு, பாடுகளை நோக்கி கடந்து செல்லும் முன்பு அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. 17:5, உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல், இதை நீங்கள் அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்படி, இந்த உலகம் வந்து ரொம்ப கொடுமையான உலகமாக மாறிடுது, கள்ளர்களும் திருடர்களும் நிறைந்த உலகமாக மாறி விடுகிறது. என்ன,
அதில் தன்னுடைய சீஷர்களை விட்டு செல்லுகிறார். வரப்போகிற ஜனத்தை அவர் பார்க்கிறார். கேட்டின் மகனை அவர் பார்க்கிறார். உலகம் தோன்றினது முதல் உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். பார்க்கும்போது 21ஆம் வசனத்திலே எனக்கு தந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு தந்தவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நான் இவர்களை உலகத்திலிருந்து 15ஆவது வசனத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளும்படி. இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு எத்தனையோ நேரம் கசந்த வேலைகள் இருக்கலாம். பிறந்துட்டோமேன்னு வாழ்கிற வேலைகள் உண்டு. இன்றைக்கி நிறையா பேர் வாழ்கிறாங்க. என்கிட்டலாம் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் வாழ்கிறதே இந்த 2 பிள்ளைகளுக்காக தான், இல்லைன்னா நான் என்னைக்கோ போய் சேர்ந்துருப்பேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலர் காணப்படுகிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் தலைமுறையாய் நீங்கள் செழிக்க வேண்டும். 15ஆம் வசனத்திலே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தோட்டமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மாளிகையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே சில காரியத்தை நீங்கள் செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது முதலாவது உங்கள் குடும்பத்தில் துவங்க வேண்டும். இன்னைக்கு சிலர் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பாஸ்டர்கிட்ட என்ன வேணும், கவரில் இந்தாங்க காணிக்க தர்றோம், நான் காணிக்கைக்கு நான் எதிரி இல்லை, ஆனால் இந்தாங்க காணிக்க தர்றோம், பாஸ்டர் சபையில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன செய்யணும், எதை பரட்டி போடணும்னு, இருக்கிறத சரியாக்கணும், பரட்டி போடுறதுக்கு ஆலயம் இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு. நான் சொன்னேன், உதவிகள் நிறையா தேவைப்படுது அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், உடனே எதனாலும் செய்கிறேன்னு. இன்னும் ஒரே ஒரு உதவி சொன்னேன், செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதம் சொல்லுகிறான், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் உங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். முதலாவது குடும்பத்தில் செய்ய வேண்டும். எங்கே செய்யணும்? குடும்பத்தில். சில இது வந்து அடுத்த வீட்டில் போய் அடுத்த வீட்டு ஆன்ட்டி இருக்குல்ல, அங்கே போய் ஆட்டு உரலை தூக்கி போடும். எனக்கு தெரியும் சார் இந்த கதையெல்லாம். ஆனால் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது. ஆன்ட்டி உங்களுக்கு என்ன செய்யணும்னு, அப்படி யாராச்சும் இருந்தால் உன்னைய பார்த்தான் சொல்கிறேன், ஆன்ட்டிக்கு நீ அப்புறம் உதவி செய், உங்கள் அம்மாவுக்கு உதவி செய், உங்கள் அப்பாவுக்கு உதவி செய், அடுத்து நீ இருக்கிற ஆலயத்தில் உதவி செய், அது நீ இருக்கிற நிறுவனத்தில் உதவி செய். இந்த இடத்துல ஒரு ஸ்கூலில் சார்ந்த சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலையில் ஒன்று ஸ்கூல் புக் மணி வாங்குகிற வேலை. எனக்கு தெரியும், வருட கடைசியில் அந்த புக் மணி அவங்க கட்டலைன்னா அவங்க வேறு ஸ்கூலுக்கு போகணும்னா டிசி என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. என்கிட்டலாம் வந்து கேட்டிருக்காங்க என்ன செய்ய அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, எந்தெந்த பிள்ளைகளோ அவங்க ஃபீஸை நீங்கள் கட்டிடுங்க, கவர்மெண்ட் சம்பளம் தருது, ஓகே. அதில் ஒரு பகுதியை ஒரு உதவியாய் வைத்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருங்க அப்படின்னு. 2 காரியத்துக்கு நீங்கள் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுல ஆளாக இருக்கணும். 1 மெடிக்கல் ஹெல்ப், நிறையா ஹெல்ப்ஸ் இருக்குது. 2வது எஜுகேஷனல் ஹெல்ப். சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், அவங்க பிள்ளைகளுக்கோ ஒய்ஃப்டே காசே கொடுக்க மாட்டார். மதுரையில் ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டு உண்டு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்டர்ட்ட 1000 ரூபா வாங்குவாங்க, 1000 2000ன்னு. அன்னைக்கு ஒரு பவுன் நகை விலையே அவ்வளோதான், 1000 ரூபா தான். அவங்கவுங்க வீட்டில் 200 பவுன் நகை இருந்துச்சு. ஆனால் அந்த பாஸ்டர்ட்ட டார்ச்சர் பண்ணாமையே 1000 ரூபாவா வாங்கினாங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கி அவங்களுக்கு அட்ரஸே இல்லை அந்த ஆட்களுக்கு. காரணம் என்னென்னா, தங்கம் தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. பணம் யார்கிட்ட இருந்து வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதவி செய்வதில் சோர்ந்து
போகாதிருக்க வேண்டும். உதவி செய்யும் போது தான் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும். உதவியே செய்யாதவன் சோர்ந்து போக மாட்டான், டயர்டாக மாட்டான். உதவி செய்யும்போது தான் என்ன செய்வாங்க, சோர்ந்து போவாங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு சகோதரி, அவங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைனால் அவங்க இந்த ஊரை விட்டு நான் தான் போக சொன்னேன் அவங்கள. நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் நம்பரையும் மாற்ற சொன்னேன். என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து, மாதங்கள் கழித்து, அவங்ககிட்ட உங்கள் உறவினர் ஒருத்தர் பேரை சொல்லி, அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்களா அவங்க ரிலேட்டிவ்கிட்ட? இல்லை, நான் பேசலை அப்படின்னு. ஏன் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு சில உதவிகள் செஞ்சாங்க, பல உதவிகளை செய்யலைன்னு. நான் டக்குன்னு வாயை அடைச்சிற மாதிரி சொன்னேன். அந்த சில உதவி செய்வதே அவருடைய குடும்ப சூழ்நிலையில் பெருசு. அதை அவங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும். இன்றைக்கி நீங்கள் நிற்பது கர்த்தருடைய கிருபை. அடுத்தது ஒரு ஊழியருடைய வார்த்தையை கேட்டீங்க. மூன்றாவது அந்த குடும்பம் செய்த உதவி, அதை மறந்து விடாதிருங்கள் என்று சொன்னேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு உதவி செய்யுங்கள். ரொம்ப சிம்பிள் ட்ரூத். ஒரு ஆழமான இடத்துல இருந்து நான் பேசலை. என்ன, ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு யானையுடைய ஒரு கவளம் கீழே விழுந்தா அது எத்தனையோ எறும்புகளுக்கு என்னவாக இருக்கும், உதவியாக இருக்கும். சில வேளைகளில் நம்ம பேக்கெட் மணி மாதிரி இருக்கிற காரியத்தை உதவி செஞ்சால் எவ்வளவோ பேர் சந்தோஷப்படுவாங்க, எவ்வளவோ பேர். என்ன, இன்னைக்கு சில வேளைகளை நாம் மறுத்து விடுகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து ஃபோனில் பல பிரச்சனைகள். அதனால தான் இடையில ஒரு நம்பர் மாற்றினேன். என்னுடைய கேஒய்சி எல்லாமே ஸ்டாப் ஆச்சு, பல டிஸ்டர்பன்ஸ். ஆனால் ஒருத்தர் ஒரு சின்ன உதவியை ப்ளீட் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு. அவர் உண்மையாக தான் கேட்குறாரான்னு எனக்கு செக் பண்ண முடியலை. அந்த நம்பரை அடித்தா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஆனால் அவர் கேட்குற உதவி ஒரு காஸ்ட்லி இன்சுலின் வயால் இன்னைக்கு சாயங்காலம் வாங்கி என் மகளுக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. தெரியாத ஒருத்தருக்கு அனுப்புனா சில நேரம் அவங்க மணியை எடுத்துருவாங்கன்னு வேற தினமலர் பேப்பரில் போடுறாங்க. என்ன செய்யனே தெரில. அப்புறம் ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஒரு ஏழைக்கு உதவி செய்யாத பாவம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போல்டாக நான் அந்த நம்பரை மணி அனுப்பினேன். உண்மையாக சொல்கிறேன், அது அவருக்கு போய் சேர்ந்துருக்கணும், அவ்வளோதான். ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல. உண்மையானவர்களா உண்மையற்றவர்களா ஒன்றும் தெரியலை. ஆனால் நீங்கள் அறிந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் அறியாதவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். சில நாட்களுக்கு முன்பு இந்த இடத்துல ஒரு விபத்து இந்த பக்கம் நடந்துச்சு. அந்த இடத்துல நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு நபர் அந்த ஆக்சிடெண்ட் பண்ண வீக்களையும் பிடிச்சு அந்த அடிபட்ட சகோதரியையும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மருத்துவ உதவிகளுக்கு முன்னின்று செய்தார்கள். யாருக்கு தெரியும், தர்மம் தலை காக்கும். நீங்கள் ஜெபித்தீர்கள், இந்த திருச்சபை நன்றி. சில பணத்தை எனக்கு கொடுத்தீங்க, அதை நான் அவங்களுக்கு தான் அனுப்பினேன். அதில் நான் ஒரு பைசா கூட நான் எடுக்கலை. என்ன, ஆனாலும் உதவி செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஒருவருக்கொருவர், அதுக்கு அடுத்து ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த காரியத்தில் அநேகர் செய்கிறார்கள், அநேகர் சோர்ந்து போய்விட்டார்கள். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவதில், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் சோர்ந்து போகாது. நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்கள் தகப்பன் தாய்க்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ரோட்டில் அவுட்ரீச் நடக்கும்போது நல்லா பேசுவாங்க. நம்முடைய சபையில் உள்ளவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, நானும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு நான் வசனம் சொல்லி கொடுத்தா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வசனத்தை தான் நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் பெற்றோருக்கு எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைய அழகாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ட்ரக் அடிக்ட், தண்ணி அடிக்கிறாங்க, மாறணும், எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பிள்ளைகளே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோட்டில் வச்சே அவங்கள ஜெபத்துக்கு நடத்துவோம். அந்த ஜெபத்தை கேட்கிற அவருடைய தாயுடைய உள்ளத்தில் இவ்விதம் ஒரு ஜெபம் உண்டா என்ற கேள்வி எழும். அடுத்து, எந்த மார்க்கத்துக்காரனும் தகராறு பண்ண முடியாது. உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்னடா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? அடுத்து, நீங்கள் அறிந்தவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்கள் ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? யோபுடைய வாழ்க்கையில் 2 காரியம் செய்தவுடன் தான் அற்புதம் நடந்தது.
ஒன்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார் 42ஆம் அதிகாரத்தில். அது வரைக்கும் நண்பர்கள் பேசினார்கள். நண்பர்கள் பேசினது என்ன அவனுக்கு கடினமாக தான் இருந்துச்சு. யோபுடைய இடத்துல நம்ம இருந்தால் டேய் வெளியே போடான்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படி தானே ஜோஸ்னா? எப்படி நீ எப்படி அமைதியாக இருந்திருப்பியோ? ஏய் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. ஆனால் யோபு ரொம்ப பொறுமையாக இருக்கிறான். குற்றமே சாட்டலை அவங்க மேலே. தன் வாயை அவன் பொத்தி கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்த வேளையிலே அற்புதம் தொடங்கினது. கர்த்தர் இயற்கையிலிருந்து பேசுகிறார். கர்த்தர் இன்றும் இயற்கையிலிருந்து உங்களோடு பேச முடியும். கர்த்தருடைய வழிகள் வானத்தில் இருக்கிறது, காற்றில் இருக்கிறது. என்ன? கர்த்தருடைய வழிகள் காற்றில் இருக்கிறது. போகட்டும். அடுத்து யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் பெறுவதற்கு முன்பு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு விசுவாசியுடைய அவனுடைய வளர்ச்சியின் அளவு எப்படி தெரியுமா? அவங்க சத்தியத்தில் நடக்கிற அளவு ஒன்று. இரண்டாவது, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் அளவு வைத்து அவர்களை நாம் இடை போட முடியும். ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு நான் எதிரி இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம், பிரசங்கம் பண்ணுங்கன்னா இடையில 10 ஸ்தோத்திரம். இந்தியா அழியுது ஆமேன். இந்தியா அழியுதே ஆமேன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் அழியணும்னு அர்த்தம். என்ன? அதுக்கு ஒரு அசோசியேஷன், அதுக்கு ஒரு கம்யூனிட்டி மதுரையில். இந்தியா அழியுது போடு அல்லேலுயான்வார். எல்லாரும் போடுவாங்க அல்லேலுயான்ட்டு. நான் எங்கள் கீழே இருக்கிற பாஸ்டர்ஸ்டெல்லாம் சொல்லியிருக்கேன், அல்லேலுயா ஆமேன் எஸ் கரெக்டாக போடு, இல்லைன்னா போடாத. இப்போ பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. வாலிபர்கள்லாம் திசை கெட்டு போகிறாங்களேயா, ட்ரக் அடிக்ஷனில் போகிறாங்களேயா. அப்படின்னா எப்படி தெரியுமா? உள்ளே உடைஞ்சா இயேசுவேன்னு சொல்லணும். ஆமேன் அப்படின்னு சொன்னால் வேதனையோட சொல்கிறேன். ஜெபிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் ஜெபத்திலே. உங்களுடைய வார்த்தைக்கு பலன் உண்டு, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுடைய ஜெபம் காரியங்களை மாறுதலாய் மாற்றும், உங்கள் பிள்ளைகளை மாற்றும், உங்கள் வழிகளை மாற்றும், உங்கள் சரீரத்தில் உள்ள சுகவீனங்களை அகற்றும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய பலவீனங்களை மாற்றும், கடனை அது அடைக்கும். ஆனால் நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை, இது யாருன்னா இயேசுடைய சகோதரர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. என் ஜெபம் எனக்கு தேவை. அடுத்து என் ஊழியனுடைய ஜெபம் எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. அடுத்து உங்களை நடத்துகிறவருடைய ஜெபம், இந்த சபையிலே ஊழிய தலைமைத்துவத்தில் உள்ளவருடைய ஜெபம் உங்களுக்கு தேவை. அடுத்து உங்களோடு வலது இடது பக்கம் இருக்கிறவருடைய ஜெபம் தேவை. அப்போ அவங்க ஜெபம் தேவைன்னா நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவை பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முழு உலகத்திற்காக அவர் ஜெபித்தார். ஆனால் கெத்சேமனே தோட்டத்திற்கு போகும் முன்பு பேதுருவை பார்த்து அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அப்போ நம்ம பேதுருவை ரொம்ப லீஸ்ட் நிலைமையில் வச்சிடறோம். பேதுருவுக்காக ஆண்டவர் ஜெபித்தார்னு இல்லை சார், ஹி இஸ் நாட் இன் த லீஸ்ட் பிளேஸ். பேதுரு மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஊழியம் அவனுக்கு கிடைக்கிறது. மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் அவனுக்காக ஜெபித்தார். இன்றும் இயேசு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். யாராச்சும் உங்களுக்கு 24 hours நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்னா நம்பாதீங்க. நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வைங்களேன், பாஸ்டர் உங்களுக்காக தான் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னா நான் நம்ப மாட்டேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்றதை நான் நம்புவேன். 24 மணி நேரம் நம்ம யாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது. ஆன்சர் ஃபோன் வேணால் உங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு அடிச்சிங்கன்னா 9ஆம் நம்பர் அப்படின்னா சுகவீனம், 10ஆம் நம்பர் அப்படின்னா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அது ஜெபம் பண்ணும். ஆனால் இன்றும் பிதாவின் இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு உண்டு. அவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் 2nd டயர் ஏசி அந்த மேல் இதில் படுத்து வந்தேன். என் பக்கத்தில் லிட்ரலாக சபையில் உள்ள சிலருடைய வாய்ஸ் அப்படியே கேட்டது, ஜெபம் கேட்டது. அடுத்த நாள் ஊழியம் ஐமையுள்ள ஊழியமாக சென்னையில் செய்ய கர்த்தர் உதவியாக இருந்தார். வட இந்தியாவிலே ஊழியங்களை செய்ய உதவியாக இருந்தார். எவ்வளவோ எதிர்மறையான காரியங்களை சந்தித்த வேளையிலேயும் சுகபத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
உங்கள் ஒரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு பதில் உண்டு. நல்லா இருடா அப்படின்னு யோசிக்கணும். எல்லாத்தையும் பார்த்தா சிலரை பார்க்கும்போதே சாபம் போட்டுறாங்க. அப்படிலாம் போட்டுறாதீங்க தயவு செய்து. அந்த சாபத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. சபித்து விடாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட போகும்? அவங்ககிட்ட போகும். அவங்க பாத்திரவான் இல்லைன்னு வைங்களேன், அது யார்கிட்ட வரும்? ஜெபிக்கிறவங்கள்ட்ட வந்துடும். அதனால் பாஸ்டர் நல்லா ஜெபித்தா, பாத்திரவான்கள் இல்லாதவங்களுக்காக ஜெபித்தா, பாஸ்டருக்கு ஆசீர்வாதம் என்னவாயிரும்? கூடிரும். இங்கே யாரும் எவாஞ்சலிஸ்ட் இல்லை, அதனால் நான் வம்புலுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து என்ன செய்வாருன்னா, பாவத்தை செய்யாத, அறிக்கையிடு, அப்பா அம்மா சொன்னபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரா? அவங்க பாத்திரவானானவன்னு அவங்கள்ட்டே ஆசீர்வாதம் போயிடுது. ஆனால் சில கேஸு தலைமையில கையை வச்சு நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அவன் அப்போ தான் தண்ணி அடிச்சுட்டு வந்துருப்பான். நீ 10,000ங்களுக்கு ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீ அவன் இருக்கிறதே டாஸ்மாக்கு தான் லாபம். இதை வச்சு இப்படி ஜோம் பண்ணுவாங்க. இந்த ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா வரும்? திரும்பி எவாஞ்சலிஸ்ட் வீட்டுக்கு போயிடும். அதனால் யாரும் எவாஞ்சலிஸ்ட் இருந்தால் கோவப்படாதீங்க. புத்தியும் சொல்லணும், ஜபமும் பண்ணணும். யாரை நம்பி நம்ம பிறந்தோம்? யாரை நம்பி? நம்ம ஆண்டவரை நம்பி. நான் வெளிப்பட்ட போது ஆண்டவருடைய சார்பில் தான் விழுந்தோம். யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம், நான் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் உங்களுக்கு தெரியும், அவரை நம்பி தான் நான் பிறந்தேன்னு. அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் தேவனை நம்பி தான். அதுக்கு அடுத்து அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். நாம் அவயவங்களாக இருக்கிறோம். கலேசியன்ஸ் 5th chapter 13th word. இன்னைக்கு அன்பினாலே செய்கிற ஊழியங்கள் நிலை பெற்றிருக்கிறது. 1000 தான் இருந்தாலும் டிஜிஎஸ் தினகரன் ஊழியம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய இருதயத்தில் உள்ள அன்பு. பராக்கா எசேக்கியா பிரான்சிஸ் அவருடைய ஊழியம் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னா, ஒன்று அவருடைய உள்ளத்திலிருந்து துதி வரும். யாரிடம் போவேன் அப்படின்னு பாடினா அவரே ஆண்டவரே நம்பி அவர் பாடுவார். உண்மையில்லாமல் யாருண்டு எனக்குன்னா உள்ளத்திலிருந்து அவர் பாடுவார். ஒன்று அது. ரெண்டாவது அவர் நேசிப்பார். அன்பினால் செய்கிற ஊழியம் நிலைக்கும். இயேசு பரலோகத்தில் செல்ல பிள்ளையாய் இருந்தார். ஆனால் மனிதனாய் வாழ்ந்து காண்பிக்கும்படி மனிதனை புரிந்து கொண்டவர் தான். ஆனால் மனிதனாய் இருந்து பானபலியாக வார்க்கப்படும்படி அவர் மானிட அவதாரம் எடுத்தது தான் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாள். 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுடைய ஊழியம் அன்பின் ஊழியம். இன்னைக்கு ஆடம்பரமான ஊழியங்கள் உண்டு, ஆர்ப்பாட்டமான ஊழியங்கள் உண்டு. ஆராதனை நல்லது, ஆராதிக்கிறவர்களை ஆராதிக்கிற ஊழியங்களாய் சில ஊழியங்கள் மாறிவிட்டது. சில இடத்துல ஆராதனையவே ஆராதிக்கிறார்கள். அல்ல அல்ல, இயேசுவை ஆராதிக்க வேண்டும். உங்கள் மனம் இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும். அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை பேசி முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதில் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான். ஈச் ஒன் shall bear his own load. இந்த வார்த்தையை வாலிப பிள்ளைகள் கவனியுங்கள். உங்களுக்கென்று ஒரு பாரம் உண்டு, அதை நீங்கள் சுமந்தே ஆக வேண்டும். அதை பெற்றோர் பக்கம் நீங்கள் சாற்றக்கூடாது. வீட்டில் உள்ள மற்றவர்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்தே ஆக வேண்டும். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், படிப்பு உங்களது பாரம், அதை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு கடமை, அதை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இன்னைக்கு உலகத்துல எந்தெந்த பாரத்தையோ சுமக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அழகு குத்திக்கிட்டு அன்னக்காவடி, பறவை காவடி, அப்படியே முதுகுல என்னது கொக்கி போட்டு அப்படிலாம் போறாங்க. எதை இல்லாமோ தலையில தூக்கி வச்சு பாரமா போறாங்க. அது இந்த மார்க்கத்துல தான் நினைக்காதீங்க. யூத மார்க்கத்திலேயும் பரிசேயர்கள் மத்தேயிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக பாரங்களை மக்கள் மேல் சுமற்றினார்கள். ஆனால் அவர்களோ தங்கள் விரலினால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, தொடமாட்டாங்க. விரலினால் தொட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் அப்படின்னு நடத்துவார். என்ன ஃபாஸ்டிங்? தண்ணி குடிக்க. அவருக்கு உள்ளங்க அம்சவழியிலேருந்து பிரியாணி வரும். தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் உண்மையாக இருக்கலாம்,
ஆனால் அதை நடத்துகிறவர் தண்ணி குடிக்கக்கூடாது. வெள்ளை சட்டை போட்டால் தான் பரிசுத்தம் அப்படின்னு பேசுனா நான் வெள்ளை சட்டை போடணும். நான் கருப்பு சட்டையை போட்டு தனியாக காமிச்சிக்கிட்டு நீலாம் வெள்ளை சட்டை போடு. ஏமாத்துகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவ கூட்டம் அப்படி ஏமாத்துது. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். சுமக்க அவசியம் இல்லாத பாரங்களை சுமக்காதீர்கள். இதை தீண்டாதே, உண்ணாதே, இதை குடிக்காத. நியாயமாக சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அனுபவிக்க உரிமை கொடுத்துருக்கிறார். சிலர் 60 வயசுக்கு மேலே ஆயிரும். இப்போ எனக்கு 64 ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா என்னால் இப்படி குவிச்சு வச்சு சாப்பிட முடியாது. அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போய் பார்த்தேன், இப்படி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வருத்தமாக இருந்துச்சு. அட்டாப்பாவி, இப்படி அவருக்கு என் வயிற்றுல பாதி கூட வயிறு இல்லை, எங்கே தான் போகுதுன்னு தெரில சாப்பாடு, லங்ஸுக்கு லிவருக்கெலாம் போகுதா அப்படின்னு சொல்லி. நான் வந்துக்கிட்டு 20 வயசு பையனை நீ 3 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இந்த கலோரிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஏமாத்து வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. வாலிப பையன் சாப்பிடட்டும். புதிதாக திருமணமானவர்கள் தன் மனைவியோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். தூரத்துலேருந்து அப்பா அம்மா வர்றாங்க, இல்லைன்னா பிள்ளைகள் வர்றாங்க, ஃபாரின்லேருந்து வர்றாங்க, ஒரு வெளியே அவங்க ஒரு எக்ஸ்கர்ஷன் போகட்டும், ஒரு இடத்துல போய் தங்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். இன்றைக்கி நிறையா பேர் இதெல்லாம் உலகம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. இல்லை, பைபிள் படி நாம் நியாயமாய் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை இந்த பைபிள் தெளிவாக காண்பிக்குது. ஒருத்தன் புதுசாக கல்யாணம் பண்ணால் 1 வருஷம் அவன் எங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு, போருக்கு. இப்போ யாருமே போருக்கு அனுப்புறதில்லை, வீட்டிலேயே போர் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்களே சாட்சியாக பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை சுமக்க அவசியம் இல்லாத பாரம். இந்த வார்த்தையை நீங்கள் கூட்டிட்டு கொள்ளுங்கள். நியாயமான சில ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்தது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இந்த காலத்தில் அநேக குடும்பங்களிலே அநேக பாரங்கள், சுகவீனம், பலவீனம், பண நஷ்டம், வறுமை. இதை நீங்கள் திருச்சபை மக்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா பாரத்தையும் நீங்கள் சுமந்துட முடியுமா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சில நேரம் நம்ம பாரத்தையே நம்ம சுமக்க முடியாத சூழ்நிலை வரும்போது 55:22 சொல்லப்பட்டிருக்கிறது, காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் த லார்ட். நீங்கள் சில காரியங்களை ஏன்னா இப்போ சில சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருக்கும்போது என் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, நான் தலையிட்டுக்கிட்டே இருப்பேன். சில நேரம் பிரச்சனை முத்திரும். என் ஒய்ஃப் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னுவாங்க. காது கேட்காது, என் காது கேட்காது. என்னப்பா இப்போ என்ன இன்றைக்கி நைட் என்ன அவங்களுக்கு என்ன பேச போகிறீங்க? ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ நீங்கள் வந்தால் இந்த பாஸ்டர்லாம் ஒரு மனுஷனா நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபோன் அடித்து அவங்களுக்கு ஏதாவது பேசுகிறீங்களா, ஏதாவது செய்கிறீங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அதை கூப்பிட்டா சில நேரம் அப்படியே அசையாமல் இருக்கும், அதே போலே உட்காந்துருப்பேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவரே ஒரு ஆப்பு வச்சுருங்க அந்த குடும்பத்துக்கு. வேறு வழியில் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு ஆப்பு வச்சுருங்க, ஒரு காரியத்தை செய்யுங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வரும், சரியாயிட்டோம் அப்படின்னு. தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா எங்களால் ஓரளவு தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா இப்போ ஒரு பண உதவின்னு வச்சுக்கோங்க, என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், வார்த்தையை முடிக்கிறேன். என்ன ஒரு 10,000 ரூபா வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்தா ஆகணும். அதனால தான் சொல்லியிருக்கேன், கேட்டால் என்கிட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்சம்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் ஈஸியாக. இன்னொன்று, உண்மையாகவே உங்களுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தேவைன்னு வைங்களேன், கர்த்தர் இடத்துல என்ன செய்வோம் சொல்லுவோம். அந்த பணம் உங்களுக்கு தேவைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக காரியங்களை செய்வார். ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சில டாக்டர்ஸ் தெரியும், ஆனால் எல்லா நேரமும் எல்லாமே தெரியாது. அப்போ கர்த்தரிடத்தில் பாரத்தை வைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் சொன்ன வார்த்தையெல்லாம் திரும்ப கோடிட்டு காண்பிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பின் கட்டினால் நேசியுங்கள். வேற எந்த ரீசன் இருக்கக்கூடாது, நம்ம இதை செஞ்சால் தான் அவங்க அதை செய்வாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அதில் யாரை மன்னிக்கணும்? இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. உங்களை நீங்களே மன்னிச்சிடணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இத்தனை லைட் இருக்குது, எந்த லைட்டுக்காக சுவிட்சை யாராவது போட்டு இப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களா? சுவிட்சை போட்டாங்க, லைட் என்ன ஆயிடுச்சு? ஒரே ஒரு சுவிட்சு தான் போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கணும். எந்தது? பெல் சுவிட்சு. என்ன, இந்த பெல் சுவிட்சை அமுக்கிற பழக்கம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்.
என்ன, ஆண்டவர்கிட்ட போய் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனுக்குலத்தில் பிறந்து பாடுகளை ஏற்று சிலுவையிலே மரித்து நமக்காக உயிர் தெழுந்தவர் மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். முதலாவது உங்களை மன்னிங்க. ஏதாயிலும் ஒரு குற்றம் உங்களை உறுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் அறைக்குள்ளே போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டு விடுங்கள். அதுக்கு அடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள மன்னிக்கணும். 10 வீடு தாண்டி இருக்கணும்னா நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் நெசசிட்டி இல்லை. அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க. என்ன, இடைஞ்சல் பண்ணாதவங்கன்னா அவங்க மனுஷனே இல்லை. என்ன, அதனால் நான் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய குற்றங்களை நீங்கள் என்ன செய்ய, மன்னிங்க. சென்னையில் ஒரு மனைவியை கொலை செய்தவன் அவனுடைய கடைசி ஆசையை கேட்டிருக்காங்க, என் மனைவியை எரிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நடந்த சம்பவம். கோடம்பாக்கத்தில் உள்ள பாஸ்டர் சொன்னார், உன்னை போய் அழ போகிறான் போல் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போனால் அவன் தன் கால்களினால் அந்த இடத்த மீதி நிந்திச்சுட்டு நீ இன்னும் ஒருக்கா உயிரோட வந்தாலும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதோடு அவனை தூக்கு மேடைக்கு அழைத்து சென்றார்கள். மன்னியாமை ஒரு வெறி. மன்னியாமையும் கசப்பும் உங்கள் சரீரத்தில் வியாதியையும் பலவீனத்தையும் கூட்டும். எல்லாத்தையும் நீங்கள் மன்னிச்சு பாருங்களேன், நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு பாருங்கள். என்னுடைய நேரம் கருதி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் தயவாக இருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சிறு தேவைகள் என்றால் நீங்களே நிறைவாக்குங்கள். பெரிய தேவைகள் என்றால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் காரியங்களை என்ன செய்வார், மேற்போட்டு கொள்ளுவார். அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் ஒரு சோசியல் பீயிங் ஐயா, உங்களுடைய சரீரத்தில் அவயவமாக இருக்கிறோம், உங்களுடைய சபையிலே மனவாட்டியாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் அவயவமாக இருக்கிறோம். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்பா, நாங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படி அன்பினால் ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.